இதில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப புது தகவலாக இருக்குது. அவங்க ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புதுமையான ஒரு தகவலாக தான் இருக்குது. இங்கே யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அதுதான் இப்போ என்னென்னா, இது இன்னொரு விஷயம். இப்போது பேங்க் ஏடிஎம்க்கு பணம் போட போகிறப்போ ஒரு ஆர்மி பர்சன், ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ரிட்டையர்டு போலீஸ் அந்த மாதிரி அவங்களே யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சர்வீஸ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனோ அந்த மாதிரி இவங்களை யூஸ் பண்ணாக்க மேற்கொண்டு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த வாடிக்கையாளர் பணம் இழந்து எவ்வளோ தவிப்பாங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு அவசரத்தான் எடுக்க போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்க போகலாம், அந்த மாதிரி தான். இதில் இப்போ சம்மந்தப்பட்டவங்க அவங்க மட்டும்தானா இல்லை பின்னணியில் வேற ஆள் இருக்காங்க? அதான் அது அடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்ச பின்னாடி தான் இந்த தகவல்கள். இப்போ இவங்க வந்து ஏற்கனவே வண்டலூர்லேயும் இந்த மாதிரி சில வேலைகள் பார்த்ததாக சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி என்ன? அதான் வண்டலூர், அப்புறம் அவங்க அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, சென்னையை குறி வச்சு நடத்துறேன். ஆமாம், ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கிற ஏடிஎம்மை குறி வச்சு இவங்க இது பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷின், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹிட்டாச், இந்த கோத்ரேஜ், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு கம்பெனியோட மிஷினை தான் இவங்க ஓப்பன் பண்ணுறதுனால அது பின்னாடியில் ஏன்னா டெக்னிக்கலாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஏன்னா பெருசாக இவங்க யாருமே பெருசாக படிக்கலை உங்களோட பின்னணி பார்த்தா. அதே போல் இந்த கீ வந்து நீங்கள் இவங்க ரொம்ப டெக்னிக்கலாக அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறாங்க, ஓகே பணம் எடுக்கிறாங்க, திருப்பி அதே போல் வச்சிடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டாவது லாக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டாவே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நிமிஷம் சம்மந்தப்பட்ட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பாம்பே ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்துடும். சம்மந்தப்பட்ட பேங்க்லேயும் அலாரம் அடிக்க ஆரம்பித்தோம், அது என்ன டைம் இருந்தாலும் சரி. இது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணி தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் போலீஸ் வந்து ரொம்ப தூரிதமாக செயல்பட்டு போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு விசாரணையில் அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்றது